Welcome to Bobby the Code Healer YouTube channel. நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் தான் பார்த்தோம். அந்த டைப்ஸில் 3 பார்த்துருப்போம். என்னென்னா ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ், ப்ரொசீஜரல், தென் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் பைத்தான் எடுத்துக்கோங்களேன். இப்போ பைத்தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டும் சப்போர்ட் பண்ணும், தென் ஃபங்க்ஷனலும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ப்ரொசீஜரல் சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு யாருக்குமே இந்த டவுட் வந்துச்சா வரலையான்னு சொல்லி எனக்கு தெரில, பட் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பைத்தான்னா வந்து ஒரு டைப்பில் தான் வந்து ஒரு லாங்குவேஜ் ஒரு டைப்பில் தான் இருக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை. இப்போ நீங்கள் பைத்தான் வந்து ஃபங்க்ஷனல் லாங்குவேஜாகவும் இருக்கலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இருக்கலாம். ஒன் லாங்குவேஜ் பிலாங்ஸ் டு மெனி டைப்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். தென் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். இப்போ வந்து இதில் வந்துட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஹூப்ஸ் கான்செப்ட் யூஸிங் ஜாவா தான் போட்டிருக்காங்க. இதில் ஃபுல்லாக ஜாவா தான் இருக்க போது. இப்போ நம்ம வந்து வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது சி, பைத்தான், C++, இந்த மாதிரி நம்ம படிச்சிருந்தோம்னா என்ன பண்ணுறது? இப்போ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது வந்து உங்களோட வந்து பர்சனல் சாய்ஸ். ஆனால் இதில் வந்துட்டு ஒவ்வொரு கான்செப்டும், இப்போ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன, அதோட கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜில் நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இப்போ லிங்க்டு லிஸ்ட் வச்சுக்கோங்களேன். லிங்க்டு லிஸ்ட் வந்து பைத்தான்லையும் போடலாம், சியில் போடலாம், C++ல போடலாம், ஜாவாவில் போடலாம். ஆனால் லிங்க்டு லிஸ்ட்னால் எப்படி இருக்குது, அதோட ஒர்க்கிங் ஆகட்டும், அதோட கான்செப்ட்ஸ் வந்து இன்டெப்த்தில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸும் வந்து நம்ம இன்டெப்த் வந்து கவர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதில் ஜாவாவில் இருக்கும். இப்போ நீங்கள் வேறு லாங்குவேஜில் இருந்தாலும் நோ இஷ்யூஸ். நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுட்டு உங்களோட லாங்குவேஜில் வந்து நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து ஜாவா, அதனால நான் ஜாவா சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். மெமரி மேனேஜ்மெண்ட்னா ஒவ்வொரு வேரியபிள்ஸும் ஒவ்வொரு டேட்டாஸும் நம்மளுக்கு எப்படி ஸ்டோர் ஆகுது, அதாவது பேசிக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் பார்க்குறோம். இப்போ வேரியபிள்ஸ்னால் என்னென்னா தி நேம் யூஸ்டு டு ஸ்டோர் தி டேட்டா தான் வேரியபிள்ஸு. ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வைக்கக்கூடிய நேம் தான் வந்து என்னதுன்னா வேரியபிள். அதாவது இது ஒரு வேரியபிள்ன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு பக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் வச்சு இப்போ பாருங்களேன், இன்ட் A = 10ன்னு வச்சுருக்கோம். இப்போ ஏன்றது வேரியபிள். இந்த வேரியபிளில் வந்து 10 வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த வேரியபிள்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ரன் டைமில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் வேரியபிள்ஸ் cannot be repeated. இப்போ ஒரு வேரியபிளுக்கு வந்து ஏன்னு வந்து நேம் வச்சுட்டு தென் மறுபடியும் அந்த வந்து ஏன்ற வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னும்போது அது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அதான் வந்து ரூல். ஓகேங்களா? இப்போ இங்கே இன்ட் A = 10ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு மறுபடியும் இதை வந்து கேர் A = Bன்னு சொல்லி அசைன் பண்ணக்கூடாது. அப்படி அசைன் பண்ணாலும் இதாகிக்கும். ஆனால் வந்து நம்மளோட ரூல் வந்து என்னென்னா, ஒரு வேரியபிள்ஸ் வந்து cannot be ரிப்பீட் ஆகவே கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ மெமரி மேனேஜ்மெண்ட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் மெமரி, தென் வந்து ஹீப் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ நாள் வந்து நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, இப்போ இன்ட் A = 10 இப்போ ரெண்டுமே ஒரே இதில் வந்து ஸ்டோர் ஆகும் சம்திங், அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஸ்டாக் மெமரியில் வேரியபிள்ஸ் மட்டும் ஸ்டோர் ஆகும். அதாவது அந்த வேரியபிள் நேம் இருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி ABC அந்த வேல்யூக்கான நேம் கொடுக்குறோம்ல, அது மட்டும் ஸ்டோர் ஆகுது வந்து ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இப்போ A = 10ன்னு கொடுத்தோம்னா அந்த வேல்யூ 10 இருக்குல்ல, இப்போ ஏன்றது வேரியபிள், இந்த 10ன்றது அதோட வேல்யூ, அதாவது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். இப்போது ஸ்டாக் மெமரியில் வேரியபிள்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும், ஹீப் மெமரியில் அதோட ஆப்ஜெக்ட் அல்லது வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அதாவது சிம்பிளி வேரியபிள் இன் தி ஸ்டாக் மெமரி பாயிண்டட் டு ஹீப் மெமரி. அதாவது என்னென்னா, ஸ்டாக் மெமரியில் இருக்கக்கூடிய வேரியபிள் வந்து எதுக்கு பாயிண்ட் பண்ணுது, ஹீப் மெமரியில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு பாயிண்ட் பண்ணுது. அப்படி தான் வந்துட்டு மெமரி வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஏன்றது வேரியபிள்னு வச்சுக்கலாம் அல்லது ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு வச்சுக்கலாம். இப்போ 10ன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா?
இப்போ நீங்களே இருக்கீங்க இந்த இடத்துல வந்து உங்களை அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? உங்களை நேம் வச்சு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பபின்னு வச்சுக்கோங்க. இப்போ என் நேம் பபி. இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பபின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் என்னோட ஃபாதரோ மதரோ வந்து என்னை எப்படி கூப்பிடுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு டாட்டராக இருப்போம், இல்லைன்னா சன்னாக இருப்போம். ஓகேங்களா? தென் வெயிட் தென் என்னோட சிஸ்டர் பிரதர்ஸ் வந்து என்னை எப்படி கூப்பிடுவாங்கன்னா அண்ணா அக்கா சம்திங் அந்த மாதிரி கூப்பிடுவாங்களா. ஆனால் வந்து எல்லாருமே வந்து என்ன தான் பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒவ்வொருத்தரும் வேறு. என் ஃபாதர் மதர் வந்து டாட்டர்னு கூப்பிடுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பவின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, என் சிஸ்டர் பிரதர்ஸ் வந்து அக்கா அந்த மாதிரி சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்க்கு இத்தனை ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. அதான் சொல்கிறோம். இப்போ 10க்கு வந்து எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணா இருக்கலாம். a = 10, b = 10, c = 10, d = 10 அந்த மாதிரி போயிட்டுருக்கலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். அதான் முன்ன சொன்னதே தான். மோர் தென் ஒன் ரெஃபரன்ஸ் வேரியபிள் பாயிண்ட் டு ஒன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒன் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒன் ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு மேலே கூட இருக்கலாம், தப்பு இல்லை. அதான். ஓகேங்களா? இஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் சேஞ்ச் ஆல் தி ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் வேல்யூஸ் ஆல்சோ சேஞ்சு. இப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிளோட வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். இப்போது ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்த மாதிரி இப்போ இந்த இடத்துல நான் சேஞ்ச் ஆகிட்டேன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல நான் இல்லாமல் வேற யாரொருத்தர் வந்தாங்கன்னா இப்போ எல்லாருமே என் ஃபாதர் மதர் வந்து அவங்கள வந்து அப்படியே கூப்பிடுவாங்க, இல்லை வேற மாதிரி நானாக இருக்கவும் டாட்டர் சன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வேற யாரொருத்தர் வந்தாங்கன்னா அப்போ வந்து அந்த ரிலேஷன் அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறது. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா ரெஃபரன்ஸ் வேரியபிளோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ a = 10 அசைன் பண்ணிட்டோம். இப்போ b = a, அதாவது பியும் வந்து ஏ தான் வந்து ஏவை பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இப்போ ஏவும் என்ன தான் பாயிண்ட் பண்ணுது? 10 தான் பாயிண்ட் பண்ணுது. பியும் 10 தான் பாயிண்ட் பண்ணுது. இப்போது நம்ம ஏவோட வேல்யூவை 5 சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? ஏவும் 5 தான் பாயிண்ட் பண்ணும், பியும் 5 தான் பாயிண்ட் பண்ணும். அப்போ ரெஃபரன்ஸ் வேரியபிள் இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். கார்பேஜ் கலெக்ஷன்னா என்ன? கார்பேஜ் கலெக்ஷன்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளும் இல்லை அப்படின்றது தான் வந்து என்னென்னா கார்பேஜ் கலெக்ஷன். இப்போ நானே இருக்கேன்னா இப்போ வந்து எனக்கு வந்து என்னை கூப்பிடுறதுக்கு என்னை பாயிண்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. முன்னே வந்து என் அப்பா அம்மா இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, என் சிஸ்டர் பிரதர்ஸ் இருந்தாங்க. அப்படின்னும்போது நான் கார்பேஜ் கலெக்ஷனில் ஆட் ஆக மாட்டேன். என்னை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க யாருமே இல்லைன்னா என்னை ரெஃபர் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து என்னென்னா கார்பேஜ் கலெக்ஷன், அதாவது ஆப்ஜெக்ட் வித் நோ ரெஃபரன்ஸ் வேரியபிள். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ a = 10ன்னு சொல்லிட்டோம். தென் a = 5 அசைன் பண்ணும்போது இந்த 10 இருக்குல்ல, இந்த 10ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. இந்த 10க்கு வந்து இப்போ யாராச்சும் ரெஃபர் பண்ணிட்டு இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தது ஏ தான் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஏ வந்து எதை பாயிண்ட் பண்ணிடுச்சு? இந்த 5 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த 10க்கு வந்து இப்போ யாருமே ரெஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த 10க்கு வந்து இட் ஹாஸ் நோ ரெஃபரன்ஸ் வேரியபிள். இப்போ இந்த 10 தான் வந்து கார்பேஜ் கலெக்ஷனில் ஸ்டோர் ஆகும். அதான் சொல்லியிருப்போம். now this 10 is stored in garbage collection. ஓகேங்களா? all the values are present only in heap memory. இப்போ இந்த 10மே இங்கே தான் இருக்கும்னா ஹீப் மெமரியில் தான் இருக்கும். ஆனால் ஹீப் மெமரியில் கார்பேஜ் கலெக்ஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ கார்பேஜ் கலெக்ஷன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டில் இவ்வளோ தான். இந்த பேசிக் பாருங்கள், நம்ம ஃபர்தர்ஸ் வீடியோஸில் இன்னும் கவர் பண்ணிக்கலாம். தென் வந்து ஃப்ளோ சார்ட். இப்போ ஃப்ளோ சார்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளோ சார்ட்னா நமக்கே ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா ஃப்ளோ சார்ட் இஸ் யூஸ்டு டு விஷுவலைஸ் அவர் பர்டிகுலர் அல்காரிதம் வி கிரியேட். அதாவது நம்ம ஒரு விஷயம், ஒரு டாஸ்க்கு, ஒரு ப்ராப்ளமை வந்து நம்ம செய்ய போகிறோம்னா அதுக்கு எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் மாதிரி போடுறது தான் என்னதுன்னா ஃப்ளோ சார்ட். இப்போ நம்ம இங்கேருந்து சேலம் போகிறோன்னா எப்படியெல்லாம் போகலாம்? இங்கேருந்து சேலம் பஸ் ஏறணும், உங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், அங்கேருந்து சேலம் பஸ் ஏறி போகணும், அந்த மாதிரி சொல்லி ஒரு ரூட் போடுறோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் அந்த ஃப்ளோ ஆஃப் தி டயக்ராம், அந்த ஃப்ளோ ஆஃப் தி சொல்யூஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு வந்து
ஒவ்வொரு சிம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு வந்து இந்த சர்க்கிள் ஓவல் மாதிரி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணுறோம். இன்புட் அவுட்புட்க்கு வந்து பேரலலோகிராம் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸிங் ஏதாச்சும் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைமண்ட் ஷேப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோ டைரக்ஷனுக்கு வந்து ஆரோ வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். உங்களுக்கு வந்து இப்போ எதுவுமே புரியலனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வர எக்ஸாம்பிளில் நமக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்னா என்ன, ஓவல், இன்புட் அவுட்புட்னா வந்து பேரலலோகிராம், ப்ராசஸிங்க்கு ரெக்டாங்கிள், கண்டிஷனுக்கு வந்து டைமண்ட், ஃப்ளோ டைரக்ஷனுக்கு வந்து ஆரோ. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டேக் இன்புட் ஆஃப் a number and check whether the given number is even or odd அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பரை இன்புட் வாங்கிட்டு அந்த நம்பர் வந்து ஈவனா இல்லை ஆடான்னு சொல்லி செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எந்த விஷயம் எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட்க்கு என்ன சிம்பிள் பார்த்தோம், ஓவல். அப்போ வந்து ஓவல் போட்டு உள்ள நம்ம ஸ்டார்ட்னு எழுதிக்கிறோம். தென் வந்து ஃப்ளோ டைரக்ஷனுக்கு வந்து ஆரோ. நெக்ஸ்ட் வந்து இன்புட் வாங்கணுங்களா, இந்த நம்பரை தான் நான் வந்து என்னன்னு சிம்பிளாக எழுதியிருக்கேன். இப்போ பேரலலோகிராமில் வந்து இன்புட் என்னு போட்டாச்சு. இப்போ வந்து ஈவனா ஆடான்னு செக் பண்ணுறோம். இப்போ ஈவனா ஆடுனா இப்போ ஈவன் நம்பர்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் சொல்லுங்கள். அதாவது டிவைடட் பை 2 எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். 2, 4, 6, 8 எக்ஸட்ரா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். அப்போ இந்த மாட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலனாலும் பிரச்சனை இல்லை. மாட் வந்து என்னென்னா ரிமைண்டர் கொடுக்கும். இப்போது வெயிட் பண்ணுங்க. இப்போ 4 mod 2 இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ வந்து எப்பயும் போல் டிவைட் பண்ணும். 4 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன, 2. இப்போ இதுக்கு ஏதாச்சும் ரிமைண்டர் வந்துச்சா, இல்லை. அப்போ இதோட ஆன்சர் வந்து 0. இப்போ இதுக்கு 0 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ அதுவே 5 mod 2 இப்படி வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து 5 டிவைடட் பை 2 போட்டால் ஆன்சர் வந்து 4 தான் வரும். ரிமைண்டர் வந்து என்ன இருக்குன்னா 1 இருக்கும். இப்போ இந்த 1 தான் வந்து ஆன்சர் 5 mod 2. அதாவது மாடுனா ரிமைண்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் மாட் ஆப்ரேஷனோட வேலை. ஓகேங்களா? இப்போ அதுதான். இப்போ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா 2ஆல் டிவைட், அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக என்ன ஆகும், 0வாக தான் இருக்கும். அதான் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த டைமண்ட் சிம்பிள் போடுறோம். இஃப் n mod 2 ஈக்குவல் டு 0னா அவுட்புட் வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஈவன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு. அதுவே இங்கே வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ஆடுன்னு பிரிண்ட் பண்ணு. ஓகேங்களா? தென் வந்து ஸ்டாப். ஒரு ஸ்டார்ட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஃப்ளோ சார்ட்டோட யூசஸ் வந்து புரிஞ்சிருக்கும். தென் வந்து நம்ம சூடோ கோட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சூடோ கோட்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் இப்போ நீங்கள் பைத்தானில் எழுதுறீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக எழுதுனா அது வந்து நம்ம கோட் பண்ண முடியும். அந்த மாதிரி சின்டாக்ஸ் எல்லாம் பார்க்காம ஆஸ் யூஷுவல் வந்து எழுதுறது தான் வந்து சூடோ கோட். இப்போ வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஈவன் ஆர் ஆட், அதுக்கே வந்து பார்ப்போம் சூடோ கோட் எழுதுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் வந்து இன்புட் என்னன்ற நம்பரை வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். இஃப் n mod 2 ஈக்குவல் டு 0, இந்த எண்ணை வந்து mod 2 பண்ணும்போது 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஈவன்னு பிரிண்ட் பண்ணு. இல்லைனா எல்ஸ்னால் என்னென்னா தெரிலனா பரவாயில்ல, இது இல்லைன்னா இது பண்ணு அப்படின்ற மாதிரி தான். நம்ம வந்து கண்டிஷனல் லூப்லலாம் வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ எல்ஸில் வந்து இப்படி இல்லைன்னா இதை ஆடுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு. தென் வந்து ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இன்றைக்கோட செஷன். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு சொல்லி ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்கோம். தென் வந்து ஃப்ளோ சார்ட் பார்த்துருக்கோம். தென் வந்து ஃப்ளோ சார்ட்டில் சூடோ கோட் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம ஜாவாக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜாவாவோட ஒர்க்கிங் ஆர்கிடெக்சர் தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக் வந்து உங்களுக்கு இந்த டாபிக் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டென்ட் போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.